சாலமோன் ராஜா என்ன பண்ணாரு, கணிச்ச அந்த பிள்ளைக்காக அந்த தாய் துடிக்கிறாளே, இவள் தான் பெற்றவள், துடிக்குது, அந்த வயிறு துடிக்குது, அந்த குடல் துடிக்குது இல்ல. அப்ப அவன் சொன்னா, இவள் தான் என்னுடைய உண்மையான தாய் என்று சொல்லி. அப்ப இன்னைக்கு நான் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு துடிக்கிற அந்த துடிப்பு, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக இன்னைக்கு நம்ம துடிக்கிற ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல அது வெறுமையா போயிருமா? வெறுமையா போகாது. 2 பேரும் தான் ஓடி போய் வேண்டுதல் வச்சாங்க. 2 பேரும் தான் ஓடி போய் யாருக்கிட்ட யோசிச்சு பாருங்களேன், வேண்டுதல் தானே. இவளும் எனக்கு இந்த பிள்ளை வேணும், இவளும் இந்த பிள்ளை, 2 பேருமே ஓடி போனாங்க. ஆனா யாரிடத்துல நீதி இருந்துச்சோ, யாரிடத்துல உண்மை இருந்துச்சோ, யார் அந்த பிள்ளைக்காக துடித்தாங்களோ, யார் அந்த பிள்ளைங்க உண்மையான அவளுக்கு தான் படிச்சு கிடைச்சது. ரிசல்ட் மாறி போச்சா? ரிசல்ட் மாறி போச்சா? மாறல. ரிசல்ட் மாறல. ஒரு மனுஷனே ஒரு சரியான ஒரு முடிவை, சரியான தீர்ப்பை கொடுக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு தேவன் நமக்கு தவறான தீர்ப்பை கொடுப்பாரா? ஒரு மனுஷன் சரியாக ஒரு தாயினுடைய அந்த துடிப்பை உணர்ந்துல ஒரு சாலமோன் ராஜா மனுஷன் தானே. ஆனா அந்த சரியான தாயை அவன் கண்டுபிடிக்க தன்மான அந்த பிள்ளையை அவனுக்கு கொடுத்திருப்பான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம உண்டாக்கினவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அந்தரங்கத்துல இன்னைக்கு வடிக்கும் போது, நம்ம இன்னைக்கு உண்மையான தேவ சமூகத்தை அந்தரங்கத்துல இன்னைக்கு கண்ணீர் வடிக்கும் போது நிச்சயமா தேவன் மாற்றத்தை கொடுப்பாரு.